Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் சட்டவிரோத மணல் குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரிய வழக்கில் மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கில் சட்டவிரோத கனிமவள குவாரிகளை ஆய்வு செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீதும் அதற்கு துணையாக இருக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசு அதிகாரிகளின் இதுபோன்ற செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக திண்டுக்கல் ஆட்சியர் நேரில் ஆஜராக உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதை பொம்மை முதலமைச்சர் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் அழகுமுத்துக்கோனின் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள அவரது சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் ஜெயக்குமார், கோகுல இந்திரா, வாலாஜாபாத் கணேசன், மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா, சித்தாலப்பாக்கம் ராஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயபாரதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தான் தோன்றித்தனமாக ஒரு காவல்துறை இன்றைக்கு அதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு பொறுப்பிலிருந்து முழுமையாக தவறிவிட்டு இன்றைக்கு பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உள்துறை எந்த அளவுக்கு இன்றைக்கு வேடிக்கை பார்க்கின்ற ஒரு காவல்துறையாக இன்றைக்கு இருக்கிறது. சென்னையை அடுத்த ஆவடி அடுக்குமாடி குடியிருப்பை சூழ்ந்துள்ள கழிவுநீரால் குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்துள்ளனர். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட 48வது வார்டில் உள்ள தனியார் குடியிருப்பை சுற்றி கடந்த 2 ஆண்டுகளாக தேங்கியுள்ள கழிவுநீரால் நோய்கள் பரவுவதுடன் முதியவர்களுக்கு சுவாச கோளாறு ஏற்படுவதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். விடியா ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட நோய்களால் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மீனவர் காலனியில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை கிடப்பில் போட்டதை கண்டித்து மீனவர்கள் கடலில் இறங்கி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளப்பள்ளம் மீனவர் காலனியில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொண்டுவரப்பட்ட தூண்டில் முள் வளைவு, மீன்பிடி துறைமுக பணி, சாலை பணிகளுக்கு நிதி ஒதுக்காமல் ஸ்டாலின் அரசு கிடப்பில் போட்டுள்ளதாக மீனவர்கள் கருப்பு கொடி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் விடியா திமுக அரசின் அதிகாரிகள் நேரில் வந்து எழுத்துப்பூர்வமாக உத்தரவு அளிக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மீனவர்கள் எச்சரித்தனர். மீனவர் கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட மீன்பிடி துறைமுகம் 2 ஆண்டுகளாக எந்தவித பணியும் நடைபெறாமல் உள்ளது. அதை வலியுறுத்தி 2 ஆண்டு காலமாக எங்களுடைய பஞ்சாயத்தார்கள் பல்வேறு அரசு அதிகாரிகளையும் அவர்களுடைய துறை சார்ந்த அதிகாரிகளையும் சென்று சந்தித்து இந்த துறைமுகத்தை உடனே முடித்து தர வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் வைத்துள்ளோம்.